வணக்கம் நண்பர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வெல்கம் பேக் டு மை சேனல் பிரசாத் கிரிக் கார்னர். ஸோ இன்னைக்கு அன்படன் சேப்பாக்கத்தில் முக்கியமான மேட்ச் எல் கிளாசிக்கோ ரிட்டர்ன் ஃபிக்சர் ரிவெஞ்ச் வீக்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ ரெண்டு டீமுமே கடைசி அவங்களோட போட்டியில் தோல்வியோட சந்திச்சு வந்திருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தேர்வு செஞ்சாங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம தலை தோனியும் அந்த பக்கம் ரோஹித் சர்மாவும் இந்த மேட்சும் விளையாடலை. ஸோ டீம் சேஞ்சஸ்ல பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக அகில் ஹுசேனை வெளியில் குறைச்சிட்டு பிரசாந்த் வீர் இறக்கியிருந்தாங்க. ஜப்னீத் பதிலாக ராமகிருஷ்ணா கோஸ்க்கு வந்து டெபியூ கொடுத்துருந்தாங்க. சிஎஸ்கேவோட அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இது. ஸோ அந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரகு சர்மா அப்படின்னு ஒரு லெக் ஸ்பின்னருக்கு வந்து டெபியூ கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ராமகிருஷ்ணா கோஷ் வந்து டெபியூ பண்ண கையிலே வில் ஜாக்ஸோட அற்புதமான கேட்ச் பிடிச்சி ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தாரு சிஎஸ்கேக்கு. அது வந்து ஒரு மிக அற்புதமான கேட்சாக இருந்துச்சு. ஆனால் ரிக்கில்டன் அதுக்கப்புறம் நமன்தீர் ரெண்டு பேரும் சேர்ந்து அதிரடியாக விளையாண்டு தி பவர் பிளே எண்டட் அட் 57 for 1 in 6 overs. ஸோ மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நூர் அஹமது வழக்கம் போல் ஒரு அதிரடியாக பவுலிங் போட்டு அதிர்ச்சி கொடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் ரிக்கில்டனையும் மூணாவது ஓவரில் திலக் வர்மாவையும் அவுட் ஆக்கி பதிலடி கொடுத்தாரு. ஸோ இதுக்கு நடுவில் ராமகிருஷ்ண கோஷ் நல்ல பந்து போட்டு சூரியகுமார் யாதவ் அவுட் ஆக்கினாரு. ஸோ மிடில் ஓவர்ஸில் வந்து நமன்தீர் அதிரடியாக விளையாண்டு ஒரு அரைசதம் அடிச்சாரு அவரும். பட் 17ஆவது ஓவரில் அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஓவரால் சிஎஸ்கேவோட பவுலிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 overs 90 for 2 மும்பை இந்தியன்ஸ். பட் அடுத்த 10 overs கம்பேக் கொடுத்தாங்க, அதிரடியாக பவுலிங் போட்டாங்க. நம்ம ஜேமி ஓவர்ட்ட நல்லா பந்து போட்டாரு. அன்ஷுல் கம்போஜ் வழக்கம் போல டெத் நல்லா பந்து போட்டார். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ended up with 159 for 7. ஸோ நமன்தீருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருந்தாங்க. நம்ம அண்ணன் தூபே ஆரிச்சாமி தூபே வந்து ஒரு எளிதான கேட்ச் வந்து விட்டுருந்தாரு. அதுக்கப்புறமும் பந்து அவரை தேடி 2-3 தடவை போச்சு. ஸோ அவர் வந்து ஃபீல்டிங்கில் வந்து கொஞ்சம் லேப்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடபாரா கேப்டன் ஹர்திக் பாண்டியா அவர் வந்து தடவுன்னு தடவி இன்னைக்கு வந்து ஃபினிஷே கொடுக்காம மும்பை இந்தியன்ஸ் வந்து லெஸ் தென் 160. இட் வாஸ் எ வெரி பிலோ பார் ஸ்கோர். ஹர்திக் பாண்டியா திணறல வந்து அவர் வந்து வெறும் 18 ரன் அடிச்சாரு 23 பால்ல. ஸோ முதல்ல சொன்ன மாதிரியே வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் 10 overs 90 for 2, அடுத்த 10 overs வெறும் 69 ரன்ஸ் அடிச்சு 5 விக்கெட் இழந்தாங்க. ஸோ அதனால தே ended up with a below par score of 159 for 7. ஸோ 160ங்கிறது வந்து எளிதான சேஸ் தான், நம்ம வந்து ஈஸியாக வின் பண்ணுவோங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி சாம்சன் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு பவுண்டரி அடிச்சு நல்லா தொடக்கத்தை கொடுத்தாரு. பட் ரெண்டாவது ஓவரில் பும்ராவோட பந்தில் வந்து ஒரு எளிதான கேட்ச் வில் ஜாக்ஸுக்கு அவரை வந்து தவற விட்டாரு. இட் வாஸ் அ டாலி சிட்டர் கேட்ச். வந்து ரொம்ப மோசமான மிஸ் அது. பட் அந்த லைஃபை பயன்படுத்திக்காம சஞ்சு சாம்சன் அதே ஓவரில் கீப்பர்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி போயிட்டாரு. ஸோ கொஞ்சம் படபடப்பாக இருந்துச்சு. ஏன்னா பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்துட்டாருன்னா கொஞ்சம் ஃபார்ம்ல இருப்பாரு. அவர் வந்து அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கக்கூடாது, இப்போ எப்படி அடுத்த மேட்ச் போகுது அப்படிங்கிற வந்து அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே சமயத்தில் வந்து உர்வில் பட்டேல நம்பர் 3ல இறக்கி விட்டுருந்தாங்க இந்த மேட்ச்லையும். ஸோ அவர் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நெட்ஸ்ல நல்லா விளையாடுறாரு, ப்ராக்டிஸ் கேம்ஸ்ல நல்லா விளையாடுறாருன்னு சொல்லியிருந்தாங்க. வந்து ஒரு குவிக் கேமியோ கொடுத்தாரு. 12 ball 24 அடிச்சு பவர் பிளேல பவர் கடைசி ஓவரில் அவரும் அவுட் ஆயிட்டாரு. சிஎஸ்கே ended up with the power play at 62 for 2. ருத்துராஜ். ஸோ எனக்கு பவர் பிளே பேட்டிங் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா இன்னைக்கு வந்து ருத்துராஜ் கெய்க்வாடோட நாளா இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து நிதானமா ஆடி 160 சேஸ் வந்து ஏஸ் பண்ணக்கூடிய ஆளு. நம்ம முன்னாடி மேட்சஸ்ல எல்லாம் பல வருஷம் இல்ல, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து இந்த மாதிரி ஸ்கோர்ஸ் சேஸ் பண்றதுல வந்து ஒரு நல்ல கணிப்போட விளையாடுவாரு. ஸோ இன்னைக்கு அவரோட நாளா இருக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப புவராக தெரிஞ்சது. அல்லா கசான்ஃபார் வந்து நல்லா போட்டுட்டு இருக்காரு எல்லா மேட்ச்லயும் பவர் பிளேல. அவரை கொண்டு வராம நீங்க வந்து 5வது ஓவர் வந்து கிரிஷ் பகத் அப்படிங்கிற ஒரு இளம் வீரருக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அது எப்படி? ஸோ அவருக்கு கொடுத்த இதை வந்து நம்ம அட்வான்டேஜ் எடுத்துட்டு நம்ம உருள் பட்டேல் 18 ரன் அடிச்சார் அந்த ஓவர்ல, 5வது ஓவர்ல. ஸோ பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா ஒன் வே டிராபிக் தாங்க. நம்ம கார்த்திக் சர்மாவை வந்து இம்பாக்ட் பிளேயரை இறக்கி விட்டாங்க இந்த மேட்ச்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் இறக்கல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்வீப் அடிச்சு அவுட் ஆகுறாருன்னு தெரியும். ஸோ அதனால ஒரு நல்ல சேஞ்சா வந்து கார்த்திக் சர்மாவை இறக்கி விட்டுருந்தாங்க. ஸோ கார்த்திக் சர்மாவும் ருத்துராஜ் கெய்க்வாடும் சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், அன்பீட்டன் பார்ட்னர்ஷிப். ருத்துராஜ் கெய்க்வாட் நல்லா இன்னிங்ஸை பேஸ் பண்ணி எடுத்துட்டு போனார் சேஸ். கார்த்திக் சர்மா வாஸ் வெல் சப்போர்ட்டட் ஹிம். ஸோ அதனால வந்து ஒரு நல்ல சேஸா அமைஞ்சது சிஎஸ்கேக்கு இது. ஸோ ரெண்டு பேரும் தன்னோட ஹாஃப் செஞ்சுரி ரீச் பண்ணி நல்ல அன்பீட்டன் சேஸ் பண்ணி அவுட்டே ஆகாம மேட்ச் எண்ட் வரைக்கும் எடுத்துட்டு போய் ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஸோ இதுல குறிப்பிடத்தக்கது என்னதுன்னு அப்படின்னா நம்ம கார்த்திக் சர்மாவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஐபிஎல்.
ஸோ அது ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கப்புறம் ஈவன் அவரோட தோனியோட ஐகானிக் செலிப்ரேஷன், அந்த ஷூட்டிங் செலிப்ரேஷன் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், அந்த செலிப்ரேஷன் அடித்து அவர் வந்து தூள் கிளப்பிட்டார் இன்னைக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருக்கலாம் சேஸ், பட் தே ஒன் வித் 11 balls to spare. 18.1 overs வந்து 160 சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலமாக வந்து நம்ம 2 பாயிண்ட் கிடச்சி 8 பாயிண்ட் ஆகி நம்ம வந்து 6வது இடத்துக்கு மேலே போயிருக்கோம். ஸோ இந்த வெற்றி வந்து சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸாக இருக்கும். எஸ்பெஷலி ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டனுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த மேட்ச்சு. ஸோ இந்த மொமெண்டம் அப்படியே பிடிச்சி அடுத்தடுத்த மேட்ச்சில் ஜெயிச்சு பவர் பிளேக்கு சான்சஸ் வந்து அவங்களே உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ருத்துராஜ் கெய்க்வாடை பற்றி பேசணும்னா இன்னைக்கு வந்து ஓவரால் அவர் வந்து நல்ல கேப்டன்சி பண்ணார். ஃபீல்ட்ஸில் பவுலிங் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும் நல்லா பண்ணார். ப்ளஸ் கார்த்திக் சர்மா வந்து நம்பர் 4ல் இம்பாக்ட் பிளேயராக இறக்கி விட்டது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக அமைஞ்சது இந்த மேட்ச்சில். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட சீசன் வந்து முடிவுக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னும் மிச்சம் இருக்கிற 5 மேட்ச் அவங்க ஜெயிச்சாலுமே 14 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போக முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி இட்ஸ் வெரி வெரி அன்இன்ஸ்பைரிங். அவர் வந்து அவரோட ஆன்ஃபீல்ட் டிசிஷன்ஸாக இருக்கட்டும் சரி, ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும் சரி, அவரோட ஓன் ஃபார்மாக இருக்கட்டும் சரி, பவுலிங் ஃபார்மாக இருக்கட்டும், பேட்டிங் ஃபார்மாக இருக்கட்டும், எதுவுமே வந்து அவருக்கு கிளிக் ஆகல. இன்னொன்று அவரோட ஸ்டார் பிளேயர்ஸில் ரொம்ப ஃபட்டீகாக டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி வேர்ல்டு கப் ஃபட்டீகாக இருக்கலாம். ஜஸ்பிரீத் பும்ரா பாருங்க, அவர் வந்து டயர்டாக பவுலிங் போடுறாரு. சூரியகுமார் யாதவ் வந்து ஃபார்ம்லே இல்லை. திலக் வர்மாவுக்கு ஒரு செஞ்சுரி தவிர்த்து வேற எந்த மேட்ச்லையும் அவர் வந்து விளையாடவே இல்லை. வேற எந்த காம்பினேஷனும் அவங்க கிளிக் ஆகல. அன்பார்ச்சுனேட்லி ரோஹித் சர்மாவும் இன்ஜுரி ஆகி வெளியில உட்காந்துருக்காரு. ஸோ அதனால இந்த வருஷம் வந்து மும்பை இந்தியன்ஸோட ஆட்டம் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ ஆன் பேப்பர் இவ்வளோ ஸ்ட்ராங் டீம் வச்சுட்டு இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு எம்ஐ ஃபேனாக இல்லாதவருக்கே எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கு மும்பை இந்தியன்ஸ் இப்படி விளையாண்டு பார்க்கறதுக்கு. ஸோ நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த மேட்ச்சில் இந்த மொமெண்டம் வச்சு டெல்லி கேபிட்டல்ஸ் கூட டெல்லியில் போய் நம்ம வெற்றி பெறுவோமா? நம்ம தலை தோனி ஃபைனலாக அடுத்த மேட்ச் விளையாடுவாரா? இந்த சீசனில் அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது விளையாடுவாரா? அப்படிங்கிறத வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், விசில் போட்டுக்கிட்டே இருங்க.